அப்பாவுக்கு உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியா பக்கத்தில் தொழில் சம்பந்தமாக நிறைய கடன்களை வாங்கி வேதனைப்பட்டுட்டீங்களேடா. இப்போ கடன் தான் இருக்குது, முன்னேற்றமான நிலைகள் இல்லை. பிரத்தியாரால் வஞ்சகம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மைதான். அதனால தான் இந்த பாதிப்பு, இந்த வேதனை நடக்கு. இதிலேருந்து உங்களை விடுதலையாக்கி நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? மாற்றிட்டு கொஞ்சம் வேறு பக்கம் வாங்கலான்ட்டு. கண்ணை மூடு பார்ப்போம். என்னைய நினச்சிக்கோ. போர் போட்டிங்களா இடையில? தண்ணி அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை, சிக்கலாக இருக்க. அந்த இடத்த விற்றுருவோமாப்போ. விற்றுட்டா கூட ஒரு கொஞ்சம் பணங்கள் கிடைக்கும். அதை கொஞ்சம் சொற்பமாக கடத்தை அடைச்சிட்டு மீதி உள்ளதுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கலாம். சராண்ணா, கண்ணாடியை கடத்து, உன் உள்ளத்தை பார்க்கட்டும். கண்ணை மூடு. சரி, விற்றுருவோம். அந்த இடம் இருந்தால் கிழடுகளுக்கு பாதிப்பு. ஏன்னா அது தலைமுறை சக்தியை மீறிடுது. விற்றுருவோம். 1.5 மாதத்தில் விற்று வெற்றியோடு என்னையை பார்க்க வருவேன். நல்லாரு. பொங்கல் கழிஞ்சு வரக்கூடிய வேலை வெள்ளி தாண்டி புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்கவா. வரும்பொழுது அந்த இடத்தினுடைய மண்ணும் கொண்டு வா. போ. கருப்பசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்கா? வழக்கு வாழ்க்கையின் பிரிவு பிரச்சனைகள் யாருக்குப்பா? யாருக்குண்ணே வழக்கு? வழக்கா? சரி, கால் வந்துடலாம். என்ன வழக்கு? சரி. தூங்காதே அண்ணன் தூங்காதே, தப்பு இருக்கா? ஏற்கனவே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் தப்பான கருத்துக்கள் விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் ஏற்பட்டு தான் திரும்பி வந்திருக்குது. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதுனதை உங்களுக்கு சாதகமாக்கி வெற்றியாக்கி தரணும். நான் ஆக்கிருந்தேன், ஏன் கவலைப்படுற நீ? கால் வந்துட்டு வா. பத்திரத்தை படித்து பார்த்தேன், தப்பாக எழுதியிருக்காங்கடான்னு வந்துச்சு. சரி, ஓகே, நல்லா ஆக்கிடுவோம். வேறு என்னப்பா வேணும்? திருக்கடையூர் அபிராமியா? அமிர்தகடை ஈஸ்வரர் ஆயுள் சம்பந்தமான விஷயத்துக்கு வர சொல்லியிருக்கு. கவலைப்படாத, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், கேஸை அடித்து தரேன். வேறு என்ன வேணும்? நல்ல பிஸ்னஸ் பண்ணி தரேன். பொங்கல் கழிஞ்சு வேலை வெள்ளி முடிந்து அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு. வெற்றி அடைஞ்சிட்டோம். எல்லோரும் போய் உட்காருங்க, வரேன். அடுத்து உங்களை அழைக்கிறேன், உடனே அழைக்கிறேன். கோயம்புத்தூர் பேண்ட் போட்ட பையன் வாடா, உன்னையும் அம்மாவையும் வர சொல்லு. கால் வந்துட்டு வா. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒன்றா சேராமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு சேர்ந்து செம்மையாக்கிட்டீங்களா? இனி பேரம் பேத்தியோடு நீ கொஞ்சம் குலாவலாமே. என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சல, நல்லாக்கி தந்துட்டேன். அடுத்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரணும், இந்த கடனை நான் தீர்க்கணும். அவ்வளோதான விஷயம். இந்த கனி அவளுக்கு கொண்டு கொடு, நல்லாயிருவா. இந்தா மகளே, நிறைந்த பணம் தாரேன். அமைஞ்சாச்சுடா, அமைஞ்சாச்சு. என்ன 3வது மாதம்? என்ன மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் கிடச்சிடும். போய்ட்டு வாங்க, புண்ணியமாக இருங்கடா. எல்லாரும் அங்கே போயிருந்தாச்சியா? வேறு எதுக்கு வந்து நின்னீங்க? கோயம்புத்தூருக்கு நின்னீங்களே, காலில் விட்டு வாங்க. எப்பா இது மறைச்சிருங்கடா, மறைச்சிருங்க. இந்த படியை மறைச்சி உட்காந்துருக்காங்க. என்னப்பா வேணும்? இதுவரை என்ன தின்னு பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணமுடைய கால் வந்துட்டு வா.
ஜூலை மாதத்துக்கு பிறகு தொழில் ஆரம்பிச்சுக்காடா. மிஷினரிஸ் எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கும். எல்லாம் வெற்றிகரமாக ஓடும். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நடப்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நல்லா நடத்திக்கா, வெற்றி உண்டு. இந்த கால்வலி சம்பந்தமாக என்னை வரக்கூடிய பொங்கல் கழிஞ்சி வரக்கூடிய வேலை வெளியில் என்னை வந்து பார்ப்பா, ஜெயிச்சு தரேன், சந்தோஷமாக இருக்கும். அதே பொள்ளாச்சி எல்லை தொழிலும் கடனும் வேதனை அடைந்து வந்தது. என்ன தொழில் தான் என்கிட்ட சொல்லிட்டு தானே உட்காரணும். கால் வந்துட்டாங்க. வரலாம். கண்ணால வெட்டாதே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷமா தேவையில்லாமல் பொருள்களை வாங்கி வாங்கி உள்ளே வச்சு அதை மீட்ட முடியாத துயரத்தில் படைஞ்சிருக்கேன். உண்மையா? அதனால் இப்போ கடன்களும் இதே தொழிலை தொடர்ந்து பார்க்க முடியாத வேதனையும் இருக்குது. ஆனால் உன் பக்கத்தில் தப்பு இருக்குன்னு மேலே இருந்து உத்தரவு இருக்குது. புரியுதா? அதை எப்படி விளக்குறதுன்னா விளக்குனா நீ வருத்தப்படுவேன். நீயே அதை உணர்ந்துக்கா, சரியாக போயிடும். இந்த கடனை தீர்த்து மீண்டும் இந்த தொழிலை நான் உருவாக்கி தரேன். வெற்றியாக நடக்கும். இந்த ஜெயிச்சுக்கு 6 மாத கால அவகாசத்தில் எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். விருதுநகர், விதுரு நகரில் விருதுநகர் கால் வந்துட்டு வரலாம். சகோதரனுடைய உயிரை பற்றி கேட்க வந்தது. குழந்தை இருக்கா? அதானே கேட்க வந்திருக்கிய? கால் வந்துட்டு கால் யாரெல்லாம் வந்தீங்க? அவனை தூர விட, நீ முதல்ல வந்து உட்காரியா. கண்ண முடிக்கா. உங்கள் அண்ணன் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து வராது. 3 நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எழுப்பி வர சொல்லுதேன், தைரியமாக இருக்கு. இந்த கனியும் விபூதியும் கொண்டு கொடு, ஜெயிச்சு வருவேன். இந்தா சாமி, வயிற்றில் இருக்க குழந்தை பிறந்த கிரகத்தில், தோன்றிய கிரகத்தில் எங்கள் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டு வந்துருக்காங்க. வயிற்றில் குழந்தை இருக்கா? கால் விட்டுறோம். வாயா கண்ணே வா தம்பி, வாயா கண்ணே வா. ஏன்னா அப்போ மேலே அக்கறை உள்ள வேலை எங்கே போய் நின்ன? வாங்க, இந்தா நல்லா இருக்கு, நல்லா நல்லா. அப்படி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. சரி, இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் மனசுக்குள்ள டல்லாகி கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கு. அதனால் தன்னிச்சையாக ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. அதுக்குரிய பண வசதியை கருப்பசாமி தரணும், நல்ல நடத்தியும் தரணும்னு நினச்சி வந்திருக்கிறேன். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். பத்திரகாளி அம்மன் வாராளே, எங்கடா இருக்கா? அங்கே நான் கருப்பசாமி இருக்கனே. அதனால் உனக்கு தொழில் தொடங்கக்கூடிய நல்ல நேரமும் வெற்றியும் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தரேன். ஒரு இடத்துல உனக்கு பண உதவி கிடைக்கும். அதை வச்சு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். வேறு என்ன வேணும்? வீடு, அந்த வீடு கடன் அதிகமாக, பழைய வீடு விற்கலாம் நினைக்கிறேன். இப்போதைக்கு நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். 3 மாதம் கழித்து நம்ம முடிவெடுப்போம். பொறுமையாக இரு. நிச்சயமாக உனக்கு டிபார்ட்மெண்ட் வேலை உண்டு. ஜெயிச்சுக்கா, மெல்ல ஏந்திக்கா, படபடப்பாக போகக்கூடாது, நிதானமாக வீட்டுக்கு போகணும். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. கரூர் எல்லை, கரூர், கரூர். யாருப்பா? வெள்ளி மலை மன்னவாம். எந்த ஊருப்பா? வெண்டமலை முருகன் எங்கே இருக்கான்? வடக்கருக்கு. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்துருக்கீங்க?
அது யாரு? சபாஸ் மகனே வா. அழாத. வருகவே வருகவே. இங்கே வா ஏக்கா, பக்கத்தில் வாங்க. ஏன் அழுத? என்ன வேணும் உனக்கு? இப்போ சொல்லு, என்ன வேணும்? வேற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. 99% போராடு, 1% நடக்க மாட்டேங்குது. பையன் வேலைக்கு கண்ண முடுங்க. கருப்பசாமிக்கு உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் 3 மாதத்துக்கு முன்னால். உயிரோடு இருக்கவா வேண்டாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறேன்னு உங்களுக்கு உடைச்சாங்களா? நீ முட்டாள். கால் வந்துட்டு வா. இது எனக்கு வேண்டாம். 2 பேருடைய மிரட்டல்கள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருக்கிறது. போலீஸு, கோர்ட்டு அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி செஞ்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளாக வந்துக்கிட்டு இருக்கடா. உயிர் கண்டமில்லாமல் காப்பாற்றுவேன், அவமானப்படாமல் காப்பாற்றுறேன், உங்களுக்கு வெற்றி மாற கொடுன்னு உத்தரவு. இந்தா தொழிலை உருவாக்கி தரேன், எதிரிகள்கிட்டருந்து உன்னை காப்பாற்றி தரேன், கடனை தீர்க்கக்கூடிய வருமானத்தையும் தரேன். அப்படி ஜெயிச்சு வா. சனி பகவானுடைய நேரங்கள் தான் காரணமே தவிர எந்த மனிதனாலும் எந்த தீமையும் நடக்கவில்லை. பக்கத்தில் வா. இந்தா அடுத்து தொட்டது தொடங்கும், தொழில் ஆரம்பிச்சுக்காங்க. சந்தோஷமா இருங்கண்ணா. கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கா? குழந்தைய மட்டும் கொண்டு வந்துருக்கியா? கொண்டா. ஏன் இந்த பிள்ளைய கொண்டு வந்து விடு நீ. இவங்க அம்மாங்க. உன் பேர் என்னம்மா? கடுகா? சொல்லு தாத்தாட்ட சொல்லு. என்ன பேருமா? என்ன பேரு? பயப்படாத. தாத்தா உன் பேர் என்ன பேர் தான்? அப்பா பேர் என்ன பேர்? தம்பி ஒரு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டியிருக்குண்டா. அதில் உன் பிள்ளை குணமாயிரும், நல்லாயிருக்கும். கவலைப்படாத, தைரியமாக இரு. 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். 4 பிள்ளைகளை போல் நல்லா நடந்து வெற்றியோடு வருவான். பிடிச்சிக்கோ. அதை தீர்த்து தரேன். அடுத்த உத்தரவில் அதை அடிப்போம். இந்தா சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பாலை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதே விற்கிறியா? விற்கிறல்ல, அதான் வியாபாரம்னு சொன்னேன். என்னத்தை சொல்லனா? கால் பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே, பழனி மலையிலே. வாப்பா வா. லட்சங்களை முடக்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு மனநிலைகளில் தொழில் சம்பந்தமான ஊக்கம் குறைவு. வீட்டுக்குள் நடக்க வேண்டிய சில மங்கள நல்ல காரியங்களுக்கு பதில் கிடைக்காத வேதனைகள், இவைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா, என் பக்கத்தில் வா, நல்ல வா, பயப்படாமல் இரு. கண்ணாடியை கையில் கொடு. என்ன செய்து? கண்ண மூடு. நிமிந்து உட்காரலையே நீ. நிமிந்து உட்கார். மூச்சை நல்லா உள்ள எடுத்து விடு. கால் வந்துட்டு வா. பேசாமல் இருக்கணும். வாடா தம்பி. சைக்காலஜி எஃபெக்ட் இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு லைட்டாக.
நீயே கற்பனை பண்ணிக்கிடுவ, நீயே செஞ்சுக்கிடுவ, நீயே குழம்பிக்கிடுவ. அதனால் தூக்கம் இல்லாத குறை, எதிலும் பிடிப்பான மனநிலைகள் இல்லாதது, நம்ம இருப்பமாக வேற எங்கேயும் பெறுவோமாங்கிற உணர்வலைகள், இவைகளெல்லாம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் மாற்றி தந்துடுவேன், தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ளே இருக்கிற பயம்தான் இதுக்கு காரணம். அந்த ஆழ் மனதில் என் சக்தியை கொடுத்து உன்னை நிமிந்து வர வைக்கேன். கால் வந்துட்டு வா. என்னடா சரிதானடா, கவலைப்பட வேண்டாம். வார புதன் போய் அடுத்த புதன் என்னையை பார்க்க வரணும். சாயங்காலம் இவன் போட்டால் ஜாதகம் எல்லாம் கொண்டு வரணும். இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆக்கி தரேன். அடுத்து கொண்டு வரணும், வெற்றி ஆக்கி தரேன். இந்தாங்க புண்ணியம் பெறுவாய். அதே கோபி எல்லை அம்மா பராசக்தி, நீ வார யாரே? பிரதானமான அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? கதை சொல்லக்கூடாது. என்ன கோயில்? கால் வந்துட்டோம். பட்டு போட்ட அண்ணன் நுழலும் தன் வாயால் கெடும். தவளை எப்படி கட்டுரும்? தவளையை பிடிக்க பாம்பு வரப்பில் அலையும். நல்ல ஈர நேரமாக இருக்கும். மழை வந்த குளிரில் நமக்கு உணவு ரொம்ப கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு உள்ளுக்கிருந்து குடு குடு அப்படின்னு கேட்கும். பாம்பு வெளியில் இருக்குது, வர்றேன் வர்றேன் அப்படி சொல்லும். தவளை எப்படி கேட்கும்? குடுன்னு கேட்கும். பாம்பு இதோ வர்றேன் வர்றேன் லவக்கடு பிடிச்சி. அப்போ அந்த தவளை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தது எது? தவளையின் வார்த்தை. அதை போல் வாயால் உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் துன்பமும் நடந்துருது. உன் வாயை அடக்கணும். பராசக்தி கால் ஒன்றுவா மகளே, கால் ஒன்று. வாயால் அடக்காட்ட வயத்தால் தான் இருக்கும். வா, என்ன வேணும் உனக்கு? இப்போ அவனை எப்போ அங்கே கொண்டு வர? வந்தால் தான் சரியா. கூட்டு வா, ஜெயிச்சு தாரேன், அடக்கி தாரேன். இந்தா நல்லா இரு. கர்மசாமிக்கு ஈரோடு ஈரோடு நல்ல சீரோடு வாங்க. ஈரோடு ஈரோடு விவசாயம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. விவசாயம் நிலம் வச்சுருக்கீங்களா? அது சொத்து வீடா என்ன தோட்டம்? கால் வந்துட்டோம். இடது பக்கம் வா, முடியுமா? வா. பொங்கல் கழிஞ்ச தமிழுக்கு 7ஆம் தேதி பேச தொடங்கு. விற்று தாரேன், கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாக்கா. என்ன பிள்ளை? அழுதான் என் பக்கத்தில் நிற்கக்கூடாது. நீ அழுதுனா நான் சொல்கிறது உன் உள்ளத்தில் பதியாது. அழாமல் தெளிவாக சொல்லு. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. அழாமல் தைரியமாக இருக்க வச்சிடணும். என்னடா அம்மாவும் நீ உட்காருங்க. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குதா? உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குமா? ரொம்ப பேசாத, கேட்குற கேள்வி கொண்டு பாரு சொல்லு. பொம்பளை பிள்ளை மனசை மாற்றணும். வேறு இடத்துல அவள் உள்ளம் குழப்பமாக இருக்குது. அதை திருத்தி உங்களுக்கு அடக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. கட்டணிட்டால் ஒரே வார்த்தையை பேசு, ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போ. வரலாறும் கதையும் கேட்டால் ஒரு ஆளுக்கு தான் இன்றைக்கி முழுக்க பேச முடியும். என்ன பக்கத்தில் வா.
முடியாதுல்ல? சரி, யார் கூடயும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்க வச்சு காப்பாற்றுறேன், வாழ வச்சு தரேன். இந்த அப்படி அவனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. முக்கண்ணன் முதல்வனே, என்னப்பா வேணும்? சாமி, பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சாமி. குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் கூட நல்லா பார்த்து. ஒரே வார்த்தை தான் சொல்ல போகிறேன். இந்த 2025 உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் கிடச்சிரும். அது மத்திய சர்க்காரில் கிடைச்சா சந்தோஷம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 2.5 வருஷமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பொருள்கள் நஷ்டமும் முடக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்துச்சுங்கிறது சத்தியம். அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். யார் அவரு? இருங்க. இந்தாப்பா. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு உன்னை காப்பாற்றி தரேன். அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கொடைக்கானல் கொடைக்கானல் அடுத்து ஊட்டி பக்கம் யாரும் வந்திருக்கீங்களா? நான் குளிர் அடிக்குது ரொம்ப, அதான் கேட்டேன். கொடைக்கானல் கொடைக்கானல் வந்து வெளியில் எங்கேயோ வேலைக்கு போகிறது மாதிரி தெரியுது. நீ என்ன வேலை? சொந்த ஊர்? அப்போ திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு தொழிலுக்கு வந்துடும். அதான் குழப்பம் தெரிஞ்சுது, அதான் பார்த்தேன். சரி, வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? உங்கள் பக்கத்தில் கருப்பசாமி நான் இருக்கேனா? இருக்கியா? கால் வந்துட்டு வா. நல்ல வந்துட்டியா? உட்கார். என்னடா வேணும் உனக்கு? உங்களுக்கே தெரியும், குடும்ப பிரச்சனை. அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. அப்பா சைடு அம்மா சைடு எல்லாமே. நானே ஒரு ஸ்டேஜில் போய் சொல்லலாம் தெரியும். நீ வந்து ஒரு நிலையில்லாத மனம் படைத்த மகன், அலைப்பாய்கின்ற உள்ளத்தை பெற்றவன். எல்லா சக்தியும் இருந்து நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ளம் உன் மனதுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது. உன்னை யார் துணையாக உட்கொள்ள வேண்டுமோ அவர்களே உன்னை புறக்கணிக்கக்கூடிய நிலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு. அதனால் உழைப்பு இதெல்லாம் யாருக்காக 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 அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ளே இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? நஞ்சு வாங்கிறதுக்கு போனே தற்கொலை செய்து கொள்ளலாமாங்கிற எண்ணத்தில் பொய்யா சொல்லிட்டனும். உண்மை தானே? கால் வந்துட்டு வா. அங்கிருந்து ஆட்டுகின்றவன் அவன் ஆடுகின்ற நாடகம் இது. அது யாரு? இந்த நாடகத்தை நடத்துகிறவன் யாரு? விதிநாதன். இப்போ உன் விதியை பார்த்தேன். 48 நாட்கள் கழிந்த பிறகு மகாராஜா மாதிரி வாழ்வனி. யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை வந்து அடைவார்கள். உன்னை யார் தாழ்வா நினைத்தார்களோ நீ தான் தஞ்சம் என்று வந்து அடைவார்கள். நிறைய பணமும் கிடைக்கும், ராஜ பதவியோடு வாழ்வேன். சந்தோஷமா இருடா. போயிட்டு வா. இந்த அருவா, நீ மகிழ்ச்சியை உன் முகத்தில் காண்பேன். நான் ஒரு பங்களாவில் வாழுதேன். பங்களா எனக்குள்ளது இல்லை. கால் வந்துட்டு வா. டேய் சிவா, அப்படி வரிசை டேக் டேக்காக நில்லுங்க. நான் அப்புறம் சொன்ன மாதிரி வரிசை ஒவ்வொரு பகுதியும் ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்க. மனசு ஒருமைப்படலை, சாமிகிட்ட உன் மனசை கொடுக்கல, போப்பையவில்லை. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. தப்பாக நினைக்கக்கூடாது.
உன் பங்களா பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை வேறு மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதுக்கு வளைய மாட்டுக்கேடு நினச்சி உனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவனுடைய பார்வையிலையும் பேச்சு நீ புரிஞ்சிருப்பியே. உண்மையா? கால் வந்துட்டுவான். உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாள, எனக்கு தெரியுங்க. அதனால் உன் மான மரியாதைக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவனை உன் பக்கத்தில் திரும்பி கூட பார்க்க விடாம இருந்து ஆக்கிடுவேன். உனக்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும், அந்த இடத்துல முழு உரிமையும் கிடைக்கும், வெற்றி உண்டு. இந்தா மகிழ்ச்சி பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். வாப்பா கருப்பசாமி வாடா. கொடைக்கானல் ஐயா. கொடைக்கானலா உங்களுக்கு? வத்தலை கொண்டு கொடைக்கானலா? ஆ, இத்தனை பேரும் கொடைக்கானலா? ஊட்டி வந்து நிற்கிறீங்களா? வாங்க. அப்பா ஐயா, ஆமாம். உங்கள் குடும்பத்தில் அருவாளால் பாதிக்கப்பட்டது யாரும் உண்டா அந்த காலத்தில்? உங்களுக்கு தெரியாது. 3 தலைமுறைக்கு முன்னால் ஆயுதங்களால் காயப்பட்டு இறந்து போன ஒருவர் உண்டு. அவருடைய ஆத்மா உங்கள் குடும்பத்தை 3 தலைமுறையாகவே தொடர்ந்து இருக்கும். இப்போதைக்கு உங்கள் குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் இருக்கும். இருக்கா? இருப்பிடம் உறுதியாக இங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம், ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கருப்பசாமி காப்பாற்றுவான் அப்படிங்கிற பூரண நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் மனதை கடவுள்கிட்ட விட்டு நீங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கீங்க. சில பேர்களால் பண இடைஞ்சலும் மன இடைஞ்சலும் நடக்கு. இந்த இடைஞ்சலிருந்து உங்களை காப்பாற்றி வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் எனக்கு வந்துருச்சு. வேறு என்னடா வேணும் உனக்கு? இந்தா தொழிலும் அமையும், செல்வமும் கிடைக்கும். முந்தி எப்படி அள்ளித்தந்த காசு 1000 கோடியாக மலரும். வாழ்க வாழ்க. டெல்லி டெல்லி ஊட்டியிலேருந்து வந்திருக்கலான்னு தான் கேட்டேன். ஊட்டின்னு நான் கூப்பிடலை. டெல்லி பூமுடிச்சி பொட்டும் வச்சு புன்னகையை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மா. இப்போ கண்கலங்கி நிற்கிறாயே அம்மா, நீ கண்கலங்கி நிற்கிறாயே அம்மா. என் கேள்விக்கு உறுதியான ஒரு பதில் மட்டும்தான் எனக்கு வேணும். உள்ளமார்ந்த பதிலாக இருக்கணும். அந்த பதில் எனக்கு கிடைச்சிடுதுன்னா அடுத்த நடைமுறையை என்னையால் செம்மையாக்கிடுவேன். எப்பொழுதும் உள்மனசு வேறு, நல்மனசு வேறு, புறமனசு வேறு. புறமனசு உணர்ச்சியில் பேசும், நல்மனசு அறிவில் பேசும், ஆழ் மனசு தான் சத்தியத்தை பேசும். ஒத்துக்கிடுறியா? இப்போ ஆண் மனதில் உள்ள எனக்கு கேள்வி வேணும். உன் மனைவி உனக்கு வேணுமா? அந்த மருமக உனக்கு வேணுமா? நீ பார்க்காத அவங்கள. அந்த பொண்ணுடைய மனதும் உன்னை விட்டு இப்போ கொஞ்சம் அப்பாற்பட்டதாக இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து நைட்டில் ஒரு 10 மணி வரை தான் உன் மகனை உனக்கு தெரியும். உண்மையா? 10 மணிக்கு மேலே கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டா அவங்க 2 பேருக்கும் தான் அவங்க நிலைமை தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவனுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அந்த 10 மணி டு காலை 6 மணி வரை என்ன நிலைமையை அடைந்தானோ அதுதான் இவன் வாழ்க்கையினுடைய தீர்ப்பு, அதுதான் வெற்றி, அதுதான் உண்மை. உண்மை இல்லையாடா? கால் வந்துட்டு வா. சொல்ல முடிந்தது சில, சொல்ல முடியாதது பல. வாழ வேண்டும் என்ற தாகம், வாழ்க்கை இப்படி போச்சே என்ற ஒரு சோகம். சுபிட்சமான வாழ்வுக்கு வழி யார்? இதோட பிரம்மச்சாரியாக இருப்பதே மேல் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில். இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. 3 மாத கால அவகாசத்தில் சட்டப்படியான ஒரு தீர்ப்பை உருவாக்கி தரேன். அந்த தீர்ப்புக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ள
இவனுடைய மனநிலைகளில் புதிய வாழ்க்கையை நாட வைக்கின்ற சக்தி பிறக்கும். அதில் வெற்றியும் கிடைக்கும். அது வெளிநாடு சம்பந்தமான புதிய வாழ்வாக இருக்கும். வெற்றியாக்கி தரேன். என்னடா தாத்தா போய் சொல்லிட்டனும்? சந்தோஷமா இருங்க. இந்த மகளே ஆனந்தமாக இருங்கள். டியூமர் மாதிரி ஆப்ரேஷன் எப்படி வலிக்கிறது, அது ஆப்ரேஷன் ஜாஸ்தியாச்சுன்னா வலிக்குங்கிறது. இல்லையே, அது அடுத்த வளர்ச்சிக்கு வரலை. வலி இருப்பது இயற்கை, அடுத்த வளர்ச்சிக்கு வரலை, சரியாயிடும். வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னே கேட்டேன், இன்னும் ஆகலை. அப்படியா 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 கருப்புசாமி, மார்ச் மாதம் சித்திரை பிறக்கட்டும். அருமையான ஒரு முத்திரைத்தாளை வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன். போயிட்டு வாங்க, ஆனந்தமாக வாங்க. குடும்பத்தோடு வர சொல்லி வந்தாச்சு. இப்போ நீ நிம்மதி அடைஞ்சிருப்பிய. வெரி குட், சந்தோஷம்.